ஆசீர்வதிக்க வேண்டியும் மருதந்தை அடைக்கலம் ரோசாலி மகள்கள் பேரன் பேத்திகள் அனைவரும் நற்சுகம் பெற்று வாழ வேண்டியும் திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. மீண்டுமாக சம்பானிட்டு ரிச்சர்ட் நவநீதா குடும்ப குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. இறை மக்களே வருக. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் வலியினில் கலந்திட வாருங்கள், கல்வாரியின் வலியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் எண்ணத்திற்கு விரைந்து வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள், அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள், அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள், கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். மானிடனின் மீட்புக்காக மனுக்குலத்தின் வாழ்வுக்காக தன்னையே பலியாக்கிய இயேசுவை காண வாருங்கள், காண வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவன்
இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் தூய அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் கூறி இன்றைய நாளில் நம்முடைய அன்னையின் ஆண்டு பெருவிழாவை சிறப்பிப்பதற்காக நம்முடைய திருப்பலி நிறைவேற்றி நமக்கு மறைவுரையை கொடுக்க வந்திருப்பவர் பாசத்துக்குரிய பேரொருப்பணி மரியட்டெல்லஸ், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை செயலர், ராமேஸ்வரம் பங்குனுடைய பங்கு தந்தை. இவருக்கு நம்முடைய கிராம இறைமக்கள் சார்பாக மனமார்ந்த கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். வெல்கம் ஃபாதர். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைய நாளில் நம்முடன் இணைந்து நமக்காக நம்முடைய கிராமத்திற்காக ஜெபிக்க வந்துள்ள நம்முடைய அஞ்சுக்கோட்டை பங்கு தந்தை அருட்பணி அன்பு ஆனந்தராஜ், நம்முடைய இல்ல அதிபர் அருட்பணி அருள்ராஜ், நம்முடைய உறவினர் குரு அருட்பணி ரூபன் மற்றும் நம்முடைய பாசத்துக்குரிய அருட்பணி ஸ்டீஃபன் குடும்ப நல பணிக்குழு செயலர் அனைவரையும் கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் நமக்காக ஜெபிக்க வந்துள்ள நம்முடைய கோடிக்கோட்டை சென்ட் ஜோசப் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலினுடைய சுப்பீரியர் மற்றும் அவர்களோடு பணிபுரிகின்ற சகோதரிகளை கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் பங்கு தந்தை எல்லாரையும் வரவேற்றார். ஆனால் பங்கின் குடும்பத் தலைவராக இருக்கக்கூடிய அவரை நாம் வரவேற்க வேண்டும். கரவொலி எழுப்பி அன்பு தந்தை அவர்களை உங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அவரை வரவேற்போம். ஒரு நிமிடம் அப்படியே இதயத்தில் 2 கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த திருவிழாவுக்கு பல்வேறு விதத்தில் நீங்கள் தயார் செய்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆசிரையும் அருட்கொடையும் இந்த மருதாந்தை மக்கள் அனைவருக்கும் கொடுக்க விரும்புகிறார். எப்படி கொடுக்க விரும்புகிறார்? அன்னையினுடைய பரிந்துரை வழியாக அவருடைய இந்த அடைக்கலம் என்ற அந்த ஆறுதல் தரக்கூடிய அந்த பிரசன்னத்தால். எனவே இந்த நாளிலே அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றன. அதை எண்ணி பார்ப்போம். ஒரு நிமிடம் இதயத்தில் 2 கரங்களை வைத்து நம்முடைய பெருமைக்காக அல்ல, மாறாக ஆசிரியருக்காக செய்கிறோம். நம்முடைய உலக இயல்புகளுக்காக அல்ல, இறைவனுடைய அருட்கொடையும் வல்லமையும் நம்மோடு செயலாற்ற வேண்டும். நாம் முன்னெடுக்கக்கூடிய அத்தனைக்கும் இறைவன் இன்னருள் தர வேண்டும். திருப்பாடல் சொல்வது போல, எம் தலைவராகிய ஆண்டவரே உம் இன்னருள் எம்மீது இருப்பதாக, நாங்கள் எங்களுக்கு வெற்றிதாரும், ஆம் நாங்கள் செய்பவற்றுக்கு வெற்றிதாரும் என்று சொன்ன அந்த வாக்கின்படி நம்முடைய குறைகளையும் பாவங்களையும் ஏற்று அனைத்தும் வெற்றியாக மாற மன்றாடுவோம். நான் ஒரு பாடல் பாடுகிறேன். ஈ மைனர் பிடிச்சிக்கணும். என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இயேசுவே. அப்படி 2 கரங்களை உயர்த்தி பிடிச்சுக்கிறோம். அன்புக்குரியவர்களை, பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் பகை தொடரும், வெறுப்பு தொடரும், நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற அந்த அகந்தை தொடரும். இது காலம் காலமாய் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது ஊரினுடைய வளர்ச்சிக்கும் குடும்பத்தினுடைய ஆசிருக்கும் தடையாக இருக்கும். அது பெற்றோர் வழியாக அந்த பாவத்தின் விளைவாக பல வியாதிகள் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டவரே, சிலுவையில் எம் பாவங்களையும் சாவங்களையும் போக்கி எம்மை உயிர்த்தெழச் செய்தவரே, என் பாவங்களை என் பெற்றோர்களின் பாவங்களை என் பெற்றோர்களின் பாவங்களை நெகேமியா போல
நெகேமியா போல நெகேமியா போல தோபியா போல தோபியா போல அறிக்கையிடுகிறோம் எங்கள் பாவங்களையும் எங்கள் பெற்றோர்களின் பாவங்களையும் மன்னித்து விடுதலை தாரும். அப்படி ரெண்டு கரங்களை இப்ப இதயத்துல வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கிறங்க. பக்கத்துல அவங்க வைக்கிறாங்களா வைக்கலாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இது உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் தரக்கூடிய மன்னிப்பு. என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இயேசுவே. அப்படி ரெண்டு கரத்தை தலைமையில வச்சுக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த உடல் கடவுளுக்கு சொந்தமான உடல். தூய ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய இல்லம். இந்த ஆவியானவர் நம்ம உடலையும் அறிவையும் மனதையும் இயக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய கோபங்கள், நம்முடைய பாவங்கள், ஏன் நம்முடைய துன்பங்கள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை போராட்டமும் நம்மை இயக்கி கொண்டிருக்கும். இப்பொழுது சொல்லுங்க, இயேசுவே, என் வாழ்வில் நான் படும் துன்பங்களும் நான் படும் அவமானங்களும் நான் வேதனையுறும் வேளையிலே எனக்காக பரிந்து பேசும் அன்னையை அடைக்கல அன்னையை எங்கள் ஊரில் கொடுத்துள்ளீர் என்பதை மறந்து நான் ஆறுதலின்றி அமைதியின்றி பாவத்தின் வழியில் சென்றிருக்கிறேன். மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்திருக்கிறேன். வெறுப்பால் பகையால் அமைதியின்மையால் என் குடும்பத்தில் என் ஊரில் நான் பல தீமைக்குரிய செயல்களை செய்து பாவங்கள் பல செய்திருக்கிறேன். என்னை மன்னியும். அப்படி ரெண்டு கரங்களை இதயத்தில் வச்சுக்கிறேங்க. எல்லாரும் சேர்ந்து, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இயேசுவே. ரெண்டு கரங்களை விரிச்சுக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய கிராமம் அல்லது நம்முடைய ஊர் அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பல நேரங்களில் நம்மை வெறுக்கலாம் அல்லது நம்முடைய வளர்ச்சி தடையாக இருக்கலாம். ஆனால் பகை உணர்வோடு வளர்கிற போதும் வாழ்கிற போதும் அந்த பகை வளர்ச்சிக்கல்ல, தளர்ச்சிக்கும் இடர்பாடுக்கும் தோல்விக்கும் காரணமாக அமைகிறது. நம்மை வெறுக்கக்கூடியவர்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். உங்களை வெறுக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள் என்றும், உங்கள் பகைப்பவரை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்றும் ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்திருக்கிறார். இதோ பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று இந்த சமூகம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்வோம், இயேசுவே, எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களையும் குற்றங்கள் செய்தவர்களையும் பழித்துரைத்தவர்களையும் எங்களை புதைகுழி தோண்டி புதைக்க நினைப்பவர்களையும் நாங்கள் மன்னிக்கிறோம். எங்கள் பாவங்களையும் எங்கள் குற்றங்களையும் எங்கள் பலவீனங்களையும் மன்னித்து அருளை பொழிவீராக, ஆசிரை பொழிவீராக. என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இயேசுவே. இப்பொழுது 6 அருட்தந்தைகள் இருக்கிறார்கள். 6 கற்சாடிகளை ஆண்டவர் அற்புதம் செய்து
7வது கற்சாரியாய் அந்த ஓய்வு நாளுக்குரிய நாளாய் ஆண்டவர் இருந்தார். இப்பொழுது ஆண்டவர் இயேசு இந்த குருத்துவத்தின் வழியாக மன்னிப்பு தருகிறார். எனவே அருள் தந்தையர்கள் கரங்கள் உயர்த்தி நாம் ஜீவிப்போம். இவர்களுக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மனமகிழ்வோடு உன்னதங்களிலே என்ற கீதத்தை ஆர்ப்பரித்து பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிழ்ச்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியாவை அடைக்கல அன்னையாக போற்றி புகழும் நாங்கள் அவர் வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் ஒரு திருப்பலி கருத்தானது ராம்நகர் ராஜா நிர்மலா ராணி குடும்ப திருப்பலி. இக்குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கின்றியாக இப்பள்ளியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவனின் அழியாத உயிருள்ள வார்த்தைகள். தொடக்கம் 9-15 மற்றும் 20 நிறைவாக. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு மனிதன்,
குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். அதற்கு கடவுள், நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னவன் யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண்ணே மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்டார். அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய், என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய், என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்தேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. தேவா, நான் உனக்கென்ன செய்தேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். ஆ ஆ ஆ ரீமா மாமா பாப்பா, ரீமா மாமா பாப்பா. உறவுகள் ஆயிரம் நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். உறவுகள் ஆயிரம் நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். இருளான பாதையில் நிலவை தந்தாய், இருளான பாதையில் நிலவை தந்தாய், எரிகின்ற பாதையில் மீண்டும் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்தேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா.
கனவுகள் எனக்கு தந்தாய், உயிரூட்டும் உணவாகி உனையே தந்தாய். ஒரு கோடி கனவுகள் எனக்கு தந்தாய், உயிரூட்டும் உணவாகி உனையே தந்தாய். பூக்களை ரசிக்கின்ற பார்வை தந்தாய், முட்களில் நடக்கின்ற பாதம் தந்தாய். பூக்களை ரசிக்கின்ற பார்வை தந்தாய், முட்களில் நடக்கின்ற பாதம் தந்தாய். இதயத்தின் ஆழத்தில் ஈரம் தந்தாய், இதயத்தின் ஆழத்தில் ஈரம் தந்தாய். இதமாக சுமக்கின்ற பாரம் தந்தாய். தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வசனங்கள் 44 முதல் 52 இறுதியாக. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறத்தாழ நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் அவர்களிடம், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிறவினத்தாரிடம் செல்கிறோம், ஏனெனில் உலகின் கடை எல்லை வரைக்கும் மீட்பை கொண்டு செல்வதற்காக உன்னை நான் வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்தியுள்ளேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிறவினத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர், ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலைவாழ்வுக்கு குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. யூதர்களோ கடவுளை வழிபட்டு வந்த மதிப்பிற்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்கு உள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். திருத்தூதர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே உடன் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தைகள் 39 முதல் 45 இறுதியாக. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னை மரியாளுக்கு விழா எடுத்து கோலாகல நிகழ்வோடு அடைக்கல் அன்னையினுடைய அரவணைப்பில் வாழ வேண்டும், பயணிக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டு வாழ்வதன் வழியாக இந்த உலக வாழ்வில் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய மருதாந்தை இறை மக்களே, சொந்தங்களே, பந்தங்களே, உறவுகளே, நண்பர்களே, இந்த மே மாதம் என்று சொன்னாலே அன்னை மரியாளுக்கென பக்திக்குரிய ஒரு மாதமாக, சிறப்பு மாதமாக கருதப்படுகிறது. நேற்றைய இரவுதான் நம்முடைய மறைமாவட்ட இதழுக்காக அன்னை மரியாள் எப்படி முதல் சீடராக இருந்தார் என்று எழுதி முடித்தேன். நம்முடைய பங்கு தந்தையிடம் அவரிடம் பேசும்போது கூட இதை குறித்து தான் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னேன். ஆனாலும் என்னுடைய உள்ளம் இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு பயணிக்கக்கூடிய இந்த மக்கள் ஆறுதல் தேடுகிறார்கள், இறைவனுடைய ஆறுதலை தேடுகிறார்கள். அந்த ஆறுதல் தரும் அடைக்கலை அன்னையினுடைய அற்புதத்தை பகிர்ந்து கொண்டால் நல்லது என்று சொல்கிறது. நான் அந்த தூண்டுதலுக்கு, ஆவியின் தூண்டுதலுக்கு செவிசாய்க்கிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, திருப்பாடல் 69:20 அழகாய் சொல்லும், ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றுவாக்காக நான் தேடினேன், யாரையும் காணவில்லை. வாழ்க்கை நிலைகளில் இந்த மீட்பின் வரலாற்றில் பயணித்த அத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது, ஏன் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது, தன் வாழ்வில் துன்பங்களை அனுபவித்தாலும் போராட்டத்தை அனுபவித்தாலும் விண்ணகத்தில் உடலோடும் ஆன்மாவோடும் எடுக்கப்பட்ட அந்த தாய் மரியாள் ஆறுதல் தரக்கூடியவராக, அடைக்கலமாக என்றும் இருந்து வருகிறார். நமக்கு தெரியும், தாய் திருவையினுடைய வரலாற்றிலே புனித அல்போன்ஸ் லிகோரி என்று சொல்லப்படக்கூடிய புனிதர் அன்னை மரியாளை சகாய அன்னையாக இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தினார், ஒரு வரைபடம் வழியாக. அதில் ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையை தூக்கி வரக்கூடிய வானதூதர்களை கண்டவுடன் அப்படியே நடுங்குவதாகவும் அவருடைய மிதியடிகள் அவிழ்ந்து விழுவதாகவும் அந்த படம் வரையப்பட்டிருக்கும். அப்பொழுது அன்னை மரியாள்
இயேசுவை அரவணைத்திருப்பது போல இருக்கும். இந்த மீட்பின் பயணத்தில் அன்னை மரியாள் எப்படி இயேசுவுக்கு இருந்தாரோ அதுபோல உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார் என்பதுதான் நாம் கண்டுகொள்ள வேண்டிய உண்மை. திருப்பாடல் 77:2 இப்படி சொல்லுகிறது, என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன், இரவில் அயராது கைகூப்பினேன், ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை என்று சொல்லுகிறது. மனித வாழ்க்கையில் கடவுளோடு கடவுளுடைய பணிக்காய் அவர்கள் உழைக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கை நிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த போராட்டமும் துன்பமும் கலந்து இருக்கிறது. ஆனால் இந்த அடைக்கல அன்னை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், இந்த நாளில் இந்த விழாவில் இந்த மருதாந்தை மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், நீங்களும் நானும் பிறருக்கு ஆறுதல் தரக்கூடியவர்களாக, அடைக்கலம் தரக்கூடியவர்களாக, உதவக்கூடியவர்களாக மாற வேண்டும். எப்பொழுது ஆறுதல் தேடுகிறோம்? நான் ஒரு சிறு நிகழ்வு சொல்லுகிறேன். எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. எனக்கு 5 வயது இருக்கும். அப்பொழுது என்னுடைய தாய்க்கு காதிலே ஒரு கரப்பான் பூச்சி போய்விட்டது. கரப்பான் பூச்சி போய்விட்டது என்ற நிலையில் என்னுடைய தாய் சொல்லுகிறார், என்னை எழுப்புகிறார். அந்த 3 வயது இன்னும் ஞாபகம் இருக்கிறது. எனக்கு உறக்கம், சிறு பிள்ளைக்கு வரக்கூடிய உறக்கம் இருக்குமே, அது இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அம்மா எனக்கு ஒடுங்க தூக்கம் வருது என்று சொல்லுகிறேன். ஆனால் என் தாய் என்ன செய்தார் தெரியுமா? மருத்துவமனைக்கு வீட்டிலிருந்து வெகு தூரம் இரவில் செல்ல வேண்டும், தனியாய் செல்ல வேண்டும் என்பதற்காக என்னை தோள் மேல் சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கு போனார். இன்னும் ஞாபகம் இருக்கிறது. மருத்துவமனையில் அவருடைய காதை குடைந்து அந்த வண்டை எடுக்கிற போது, அந்த கரப்பான் பூச்சி எடுக்கிற போது கூட நான் முழித்து பார்ப்பேன், உறங்கி விடுவேன். 2 நாட்கள் கழித்து எனக்கு உடம்பு சரியில்லை. அந்த வலியோடு என் தாய் துடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு உடம்பு சரியவில்லை. இரவு நேரம், அதே போல இரவு நேரம் என் தாய் என்ன செய்தார் தெரியுமா? அத்தனை வேதனையும் பொருட்படுத்தாமல் என்னை தோள் மேல் சுமந்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் சித்தப்பா அவரை அழைத்து பார்த்தார். வரவில்லை, வீட்டில் இல்லை. அப்பொழுது அவங்களுடைய சித்தி இருந்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு என்னை மருத்துவமனைக்கு போனார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளை அழுகிற போது ஆறுதல் தேடுகிறது. ஒருவன் பாவம் செய்கிற போது மன்னிப்பின் ஆறுதலை தேடுகிறான். தன் வாழ்வில் தோல்வியை சந்தித்த மனிதன் வெற்றி என்ற ஆறுதலை தேடுகிறான். ஏன், எல்லாரும் கைவிட்ட நிலையிலே என்னை அரவணைக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்று இந்த உலகத்தில் மனிதர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆறுதலை தேடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஆறுதலை தேடும் வாழ்க்கை நிலைகளில் கடவுளே ஆறுதலாக இருக்கிறார். யூதர்களுடைய வாழ்க்கையில் நாம் மிக அற்புதமாக மோசேயினுடைய சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். யூதர்கள் அவர்கள் தங்கள் வாழ்வை கட்டியெழுப்புகிற போது கடவுள் கொடுத்த சட்டம் இதுதான். நீங்கள் உங்களுடைய நகர்களை கட்டியெழுப்புகிற போது அங்கே அடைக்கல நகர்களை உருவாக்குங்கள். ஏனென்றால் ஒருவேளை ஒரு மனிதன் அறிந்தும் அறியாமல் தவறு செய்துவிட்டால், ஒரு கொலை குற்றத்துக்கு உள்ளாகிவிட்டால், அல்லது பழிப்பாவத்துக்கு உள்ளாகிவிட்டால் அவன் அந்த நகருக்கு ஓடட்டும். அந்த நகரில் ஓடிய பிறகு அவன் அந்த நகரில் அடைக்கலம் புகுந்தால் அவன் தப்பித்து கொள்வான். என் அன்புக்குரியவர்கள், இன்றும் நம்முடைய உலக நாடுகளில் இருக்கிறது, சில நாடுகள் இருக்கிறது, அதை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அந்த நாடுகளில் நீங்கள் எந்த நாட்டிலிருந்தும் எவ்வளவு கொள்ளையடித்து போனாலும், எவ்வளவு சேர்த்து ஏமாற்றி போனாலும் அங்கே அடைக்கலம் கொடுப்பார்கள். பணக்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள். அந்த நாட்டில் யாரையும் கைது செய்ய முடியாது. அந்த நாட்டினுடைய உத்தரவின் பேரில் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த உலகப்போக்கு அது. ஆனால் கடவுள் கொடுத்த அந்த கட்டளையின்படி யூதர்கள் அடைக்கல நகரை உருவாக்கி, யார் அறிந்தும் அறியாமல் தவறு செய்கிறார்களோ அவர்களை குற்றவாளி என்று நிரூபிக்கிற வரை அவர்கள் காப்பாற்றுவார்கள். அந்த விதத்தில் யூதர்களுடைய அந்த மரபின் அடிப்படையில் தான் இறைவனே உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனுடைய அருட்பெரும் உதவிகளை இந்த மண்ணுலகுக்கு தொடர்ந்து தாய்மரியால் பல்வேறு காட்சி வழியாய் கொடுக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் என் அன்புக்குரியவர்களை தாய்மரியாலை அடைக்கல அன்னை என்று போற்றுகிறோம். கண்ணீரோடு வருகிற போது இந்த தாய்
அடைக்கலம் தருகிறார். வேதனையோடு வருகிற போது இந்த தாய் அடைக்கலம் தருகிறார். எனக்கு குழந்தை பாக்கியமில்லை என்று வருகிற போது இந்த தாய் அடைக்கலம் தருகிறார். ஏன் எல்லாரும் கைவிட்டு தொழிலே ஒன்றுமில்லை என்ற நிலையும் கூட இந்த தாய் அடைக்கலம் தருகிறார். அதனால் தான் மீட்பினுடைய வரலாற்றில் கடவுளுடைய அந்த அரும்பெரும் செயலை பற்றி சொல்லுகிற போது திருப்பாடல் 107 அழகாய் சொல்லும். அந்த பாடலில் ஏறக்குறைய 4 விதமான மனிதர்கள் சொல்லப்படுவார்கள். முதல் மனிதர், ஒரு குழுவினர் தங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களால் நொறுங்குண்டு போனவர்கள், அவமானத்தால் நொறுங்குண்டு போனவர்கள், வெறுமையாய் போனவர்கள். ஏன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கூட, ஏன் நம்முடைய சமூகத்தின் கூட, நம்முடைய ஊரிலும் அப்படி இருக்கலாம். நன்றாய் வாழ்ந்திருப்பார்கள், ஆனால் காலம் செல்ல செல்ல ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். அது பல காரணம் உண்டு. ஆனால் அன்புக்குரியவர்களே, அப்படி அந்த நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தேன். அந்த கூவி அழைத்த குரலை கடவுள் கேட்டார். அவர்களுக்கு குற்ற துன்பத்தை கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் அன்னையினுடைய பராமரிப்பை மிகுதியாக பெற்றிருக்கிறேன். நான் ஒரு நிகழ்வை சொல்லியாக வேண்டும். நான் என்னுடைய மறை மாவட்டத்திலிருந்து 2015 2020 நான் ஒட்டுமொத்தமாக மறை மாவட்டத்தை விட்டு தமிழக அளவிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எம்மாவுஸ் ஆன்மீக மையம் சென்றேன். அங்கே தமிழக அளவில் உருவாக்கிய அந்த ஆன்மீக மையத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் கடவுள் அதை விரும்பவில்லை. நான் போய் 3-4 மாதத்திலே என்னுடைய இதயத்தில் பிரச்சனை வந்துவிட்டது, தொண்டையில் பிரச்சனை வந்துவிட்டது. மருத்துவரிடம் போனால் அவர் சொன்னார், இனிமேல் நீங்கள் பேச முடியாது, பேசக்கூடாது என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் வேதனையோடு சொன்னேன், ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட்டு வந்தேனே. ஏன் ரோமையில் படிக்கிற போது கூட, ரோமையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் அஞ்சலிக்கத்திலே நீ ஆயராகலாம், கர்தினாலாகலாம், இங்கேயே தங்கிவிடு, இங்கேயே போதித்து கொண்டிரு, 10 ஆண்டுகளில் நீ ஆயராகலாம் என்று சொன்னார்களே, அதை கூட விட்டு வந்தனே. ஏன் கல்லூரியில் படிக்கிற போது கூட நான் ஒரு பேராசிரியராக, ஏன் மறை மாவட்டத்தில் ஒற்றை மனிதனாக சம்பளம் வாங்கினேனே, அப்போது அதை கூட விட்டு வந்தேனே. இப்பொழுது இந்த பணிக்காய் என்னை உருவாக்கிய நிலையில் ஆண்டவரே, ஏன் என்னை வெறுமையாக்கி விட்டீர்? ஏன் என்னை கண்ணீருக்கு உட்படுத்துகிறீர்? ஏன் என் வாழ்வின் நொறுங்கொண்ட நிலையில் உட்படுத்துகிறேன் என்று வேதனையோடு ஜெபித்தேன். என் அன்புக்குரியவர்களே, நான் என்னுடைய அறையை சாத்திவிட்டு, அருட்தந்தை இன்னும் இருக்கிறார்கள், எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலே பன்னீர்செல்வம் இருக்கிறார்கள். நான் கதவை சாத்திவிட்டு நான் இரவு பகலாக பல மணி நேரம், எவ்வளவு நேரம் கரங்கள் விரித்து செவமாலை ஜெபித்தேன் என்று தெரியாது. ஒரு 6 நாட்கள் இப்படி மாறி மாறி தந்தை கேட்பார்கள், மதிய உணவு, காலை உணவு, இரவு உணவு வரும்போதெல்லாம் கேட்பார்கள், ஏன் வெளியே வாங்களே? நான் சொன்னேன், நான் ஆண்டவரிடம் என் துயரத்தை கொட்டுகிறேன். எப்படி அன்னாள் தன்னுடைய துயரத்தை, வேதனையை கொட்டி அழுதாளோ, அந்த வேதனையை நான் கொட்டுகிறேன். ஆண்டவருடைய இல்லத்தில் அவர் புலம்பி அழுகிற போது அவளுடைய புலம்பலை பார்த்த ஒரு குடிகாரியினுடைய புலம்பலை போல இருந்தது என்று அங்கே ஏலி என்ற அந்த குரு பார்த்து சொன்ன போது, ஏன் பகலிலே இப்படி இருக்கிறாய், ஒரு குடிகாரி போல இருக்கிறாய் என்று சொன்னபோது அவர் சொன்னாரே, நான் வேதனை மிகுந்த மனிதன், பெண்ணானவன், எனக்கு குழந்தை பாக்கியமில்லை, நான் என் வேதனையை, இதயத்தை கொட்டி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவள் சொன்ன அதே வேதனையோடு நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு பாடலும் இயற்றினேன், அதை இப்பொழுது பாட விரும்பவில்லை. என் அன்புக்குரியவர்களே, நான் இரவு வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கிற போது இன்னும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அந்த இரவு, அந்த அறை முழுவதும் இருட்டு, ஆனால் என் கண்கள் மட்டும் ஒளிமயமாய் தெரிந்தது. கண்களை திறந்து பார்க்க வேண்டும் என்று விருப்பம், ஆனால் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுதுதான் என் உள்ளத்தில் அன்னையினுடைய குரலும், இயேசுவினுடைய குரலும், ஆவியினுடைய குரலும்
தந்தையினுடைய குரலும் ஒட்டுமொத்தமாய் சொன்னது, மகனே உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று. இதோ நம்மை கைவிடாத தெய்வம், நம்மை பராமரிக்கும் தெய்வம் இந்த தாயின் உருவில் இருக்கிறது. அதனால் தான் இந்த தாய் மரியாளை இந்த நாளில் நீங்கள் போற்றுகிற போது, இந்த உலகத்தின் துன்பங்களா, வாழ்வின் போராட்டமா, அனைத்தையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும், கடவுள் பொறுப்பெடுத்துக் கொள்வார். திருப்பாடல் 55:22 சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், அவர் உங்கள் மேல் அக்கறை கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் துயரத்தோடும் கண்ணீரோடும் இந்த தாய்மரியிடம் நம்பிக்கையோடு கேளுங்கள். நீங்கள் கேட்கிற போது, என் அண்ணனுக்கு கிடைத்து விட்டது, என் தங்கச்சிக்கு கிடைத்து விட்டது, என் பக்கத்து வீட்டுக்கு கிடைத்து விட்டது, எனக்கு கிடைக்கவில்லை என்று கேட்கக்கூடாது. மாறாக, ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்தீரே, நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் மகனும் என் மகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் வயலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் என்று பொறாமை இல்லாமல் கேட்டு பாருங்கள், ஒப்பிடில்லாமல் கேட்டு பாருங்கள். அப்பொழுது அன்னை மரியாள் விண்ணகத்திலிருந்து அருட்கொடைகளை நிச்சயமாய் பொழிவார். நான் ஜெபித்தது தான். இது என்னுடைய வாழ்க்கை அல்ல, இது கடவுள் கொடுத்த குருத்துவத்தின் பெயரில் நான் கேட்கிறேன். என்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் பயன்படுத்தும் என்று சொன்னேன். என் அன்புக்குரியவர்களை, அதன் முடித்து சற்று ஏறக்குறைய நான் பல இடங்களில் போய் நற்செய்தியை அறிவித்திருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்திருக்கிறேன். அதில் ஒரு பாடல் எழுதுகிற போது எழுதினேன், எஃப் மைனர் பிடிச்சிக்கோங்க. என் சுமைகளை சுமப்பவர் நீர்தானையா, என் கண்ணீரை துடைப்பவர் நீர்தானையா, என் தாயும் தந்தை நண்பரும் நீர்தானையா, என்னை தேற்றும் இயேசு தெய்வமும் நீர்தானையா, சுமந்து கொள்ளும் இயேசு தெய்வம் நீர்தானையா, குணப்படுத்தும் இயேசு தெய்வம் நீர்தானையா. அடைக்கல அன்னை கரத்தில் ஏந்திருக்கக்கூடிய அந்த இயேசு நம் மீது கண்கள் பதித்து அந்த ஆசிரை கொடுப்பார். அதனால் தான் தாய் மரியாளை, என் அன்புக்குரியவர்களே, அடைக்கல அன்னை என்று போற்றுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய உயர்ந்த பாடம், ஒரே ஒரு பாடத்தை மட்டும் சொல்லுகிறேன். இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள், இந்த உலக வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், இவைகளை எந்த மனநிலையில் எதிர்கொள்ள வேண்டும்? யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி இதுதான், இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள். அந்த வசனம் முழுமையாக வாசிக்கிறேன், கேளுங்கள். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள். இந்த உலகத்தை வென்று விட்டேன். உலகத்தை வென்ற இயேசுவை பெற்றெடுத்தவர் நம் தாய். உலகத்தை வென்று இந்த உலகுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய, உயிர்த்தெழுந்து வாழக்கூடிய இயேசுவை பெற்றெடுத்த தாய். ஒற்றை இரத்தம், இயேசுவின் இரத்தம் என்று சொல்லுகிற போது அன்னை மரியாளினுடைய இரத்தம் மட்டுமே அவர் இயேசுவின் ஓடிய இரத்தம். மனித அளவில் அன்னை மரியாளுடைய இரத்தம் தான் இயேசுவுக்குள் ஓடியது. நான் விவிலிய பேராசிரியர் தான், அதனால தான் தைரியமாக சொல்லுகிறேன். மனித அளவிலே அன்னை மரியாளினுடைய இரத்தம் இயேசுவுக்குள் ஓடியது. எனவே இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று எந்த மனிதன் சொன்னாலும் அன்னை மரியாளுடைய மாட்சி வெளிப்படுத்தப்படுகிறது. அன்னை மரியாளை கடவுள் எப்படி மீட்பின் திட்டத்தில் பயன்படுத்தினார் என்று வெளிப்படுகிறது. அப்படி என்றால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று வாசிக்க கேட்ட நற்செய்தி அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தாய் மரியாள் உதவி தேவைப்படும் இடத்தில் போய் ஆறுதலாக இருக்கிறார், அடைக்கலம் தருகிறார். 6 மாதம் அங்கே தங்கியிருந்து எலிசபெத்துக்கு என்ன உதவிகள் தேவை என்று அறிந்து உதவுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நான் சில நேரங்களில் மனிதர்களை பார்ப்பேன். அவர்கள், அவன் இப்படி சொல்லிவிட்டான், இவன் இப்படி பேசுகிறான், இவன் இப்படியெல்லாம் நடக்கிறான், நான் அவனை போலவே நடப்பேன், அவனை விட மோசமாக நடப்பேன்.
மோட்சம் போக முடியாது, மோசமாக தான் போக முடியும். இந்த வாழ்க்கையில் வெறுப்போடு வாழக்கூடியவர்கள் அல்லது பகையோடு வாழக்கூடியவர்கள் அல்லது இந்த உலக இயல்புகளோடு வாழக்கூடியவர்கள், போட்டி பொறாமையோடு வாழக்கூடியவர்கள் முன்னேற்றம் அடைய முடியாது. ஆனால் வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பத்தையும் நாம் கடந்து போக வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த பாடத்தை, அன்னை மரியாளுடைய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சிமியோன் அன்னை மரியாளை பார்த்து அந்த வார்த்தை சொல்லுகிறார், உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று. நான் இந்த பகுதியைத்தான் கிரேக்க மொழியில் எடுத்து ஆய்வு செய்தேன். இங்கே ஒரே ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ரம்பாயா என்ற ஒரு சொல். அந்த வாள் என்று சொன்னால் இரு பக்கமும் கூர்மையான வாள் மட்டுமல்ல, உள்ள போச்சுன்னா அப்படியே பிடிங்க வெளியே எடுத்துட்டு வந்துடும், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த ஒற்றை சொல்லுடைய பொருள் என்னவென்றால், வாழ்வில் ஏன் அன்றாட வாழ்வில் துன்பங்கள் இருக்கும், ஏன் அன்றாட உறவில் சுமைகள் இருக்கும். இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்தையும் மகிழ்வோடு நாம் சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிற போது வேதனைப்பட்டாலும் கூட அந்த குழந்தையை கண்டவுடன் மகிழ்ச்சி அடைகிறாரே, அதுபோல நம்முடைய வாழ்வின் துன்பங்களை பார்க்கிற போது ஐயோ முடியாது, ஐயோ இது ஏன் நடக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படி நடக்கிறது, எனக்கு மட்டும்தான் இப்படியா, ஆண்டவரே என் வாழ்வை ஏன் இப்படி நீ நொறுங்குண்ட வாழ்வாக மாற்றிவிட்டீர் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கடவுள் அனைத்தையும் ஆட்சிக்குரியதாக மாற்றுவார். அதனால்தான் நம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்தையும் துன்பங்களை தாங்கி பிறருக்கு உதவக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். ஊரில் பல மனிதர்கள் அப்படி இருப்பதால் தான் ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு கிராமமும், ஒவ்வொரு மறைமாவட்டமும், ஏன் ஒவ்வொரு பங்கும் வளர்கிறது, வாழ்கிறது, உயர்கிறது. சிலர் விமர்சிப்பார்கள், சிலர் வேடிக்கை பார்ப்பார்கள், சிலர் குற்றம் சொல்வார்கள். அவர்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் அத்தனை சுமைகளையும் சுமந்து கொண்டு நலமாய் வாழ வேண்டும், உறவாய் வாழ வேண்டும், நம்பிக்கையாய் வாழ வேண்டும், ஏன் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்ற அனைத்தையும் செய்யக்கூடிய அன்பு உள்ளங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அன்னையினுடைய வழிமுறையில் பயணிக்கிறார்கள். ஒரு ஒற்றை கதை சொல்லி முடித்து விடுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த தாய் மரியாளுடைய அடைக்கல பராமரிப்பை நீங்கள் இந்த திருச்சுபமாலை ஜெபித்து பெற வேண்டும். நிறைய பேருக்கு தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. நான் பெரும்பாலும் சொல்கிறது, நீங்கள் ஜெபமாலை ஜெபிச்சிங்கன்னா கையை தூக்கிக்கிட்டு நல்லா 2 கையை இப்படி தூக்கி ஜெபிங்க. ஜெபிச்சு பாருங்கள், நீங்கள் ஜெபிக்கிறது எந்த நோக்கத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அது கிடைக்கிறது. எப்படி சாமுவேலுடைய வார்த்தை ஒன்று கூட தரையில் கீழே விழவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதுபோல நான் ஜெபித்த அத்தனை ஜெபத்தையும் கடவுள் கேட்டிருக்கிறார். கடவுள் அன்னை மரியாளுடைய பரிந்துரையில் கேட்டிருக்கிறார். நீங்களும் ஜெபித்து பாருங்கள். இது புல்லாங்குழலின் கதை இல்லை, மூங்கில்களின் கதை. அந்த மனிதன் காட்டுக்குள் சென்றான். அது மூங்கில் காடு. அந்த மூங்கில் காட்டுக்குள் சென்ற மனிதன் ஒவ்வொன்றாய் தட்டி பார்த்தான். தட்டி பார்த்து சிலவற்றை வெட்டினான். வெட்டப்பட்ட மூங்கில்கள் வேதனையோடு துடிது விடுத்து சொன்னன, அட படுவாய், ஓங்கி வளர்ந்து இந்த காட்டில் பெருமரமாய் வளரலாம் என்று நினைத்தேனே, என்னை வெட்டுகிறாயே என்று சொன்னது. இப்படி ஒவ்வொன்றும் வெட்டப்பட்ட நிலையில் வேதனையோடு துடிதுடித்து சொன்னது. வெட்டப்பட்ட மூங்கில்களை அந்த மனிதன் எடுத்து போனான். வெட்டப்பட்ட மூங்கில்கள் துண்டு துண்டாய் வெட்டினான். துண்டு துண்டாய் வெட்டப்பட்ட மூங்கில்களை அந்த மூங்கில்கள் மன்னிக்கணும் அந்த மூங்கில்கள் துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் காற்று மெல்ல வந்து சொன்னது, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரு காலம் உண்டு என்று. வேதனையோடு துடித்த அந்த மூங்கில்கள், அடப்படுவாய், மரமாய் வளர்ந்திருப்போம், ஒன்றாயிருந்தோம், இப்படி துண்டாக்கி விட்டாயே என்று சொல்லி வேதனையோடு கண்ணீர் வடித்தன. வெட்டப்பட்டு துண்டாக்கப்பட்ட மூங்கில்கள் வெயிலில் போடப்பட்டன. அடித்த வெயில் பெரும் வெயிலாயிருந்தது. கோடைகால வெயில் போல் அதிகமாயிருந்தது. மெல்ல மெல்ல பச்சையாயிருந்தது, மஞ்சள் நிறமாய் மாறியது. அப்பொழுது அந்த மூங்கில் துண்டுகள் வேதனையோடு சொன்ன, படுவாய், பச்சையாயிருந்தோமே, ஒன்றாயிருந்தோமே,
பெருமரமாய் வளரலாம் என்று காட்டில் இருந்தோமே இப்படி வெட்டி கொண்டு வந்து விட்டாயே என்று சொன்னபோது அந்த வெப்பம் கலந்த காற்று ஒரு காற்று வந்து சொன்னது மெதுவாய், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரு காலம் உண்டு. படுவாவி கவலைப்படாதுன்னு சொல்ற பச்சையாக இருந்தது இப்போ மஞ்சளாயிடுச்சு அப்படி என்று வேதனையோடு சொன்னது. அந்த வெட்டப்பட்ட, துண்டாக்கப்பட்ட, காயப்போடப்பட்ட அந்த மூங்கில்கள் துண்டுகளை அவன் எடுத்து போடான். நெருப்புக்கடி பக்கத்தில் வைத்தான். நீண்ட எறும்பு துண்டை எடுத்து ஒவ்வொரு மூங்கில் துண்டிலும் மேல் வைத்து அப்படியே குத்தினான். ஒவ்வொரு துளையிடுகிற போதும் அந்த மூங்கில் துண்டுகள் வெப்பத்தினாலும் அந்த வேதனையாலும் கண்ணீராலும் துடிதுடித்து சொன்ன, அடுப்படுவாவி நல்லா இருப்பியா, இப்படி முதுகை காயப்படுத்துகிறாயே, பசுமையாயிருந்த எங்களை மஞ்சள் நிறமாக்கி இப்படி முதுகை காயப்படுத்துகிறாய் என்று சொன்னபோது அந்த நெருப்போடு வந்த காற்று சொன்னது, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரு காலம் உண்டு என்று. எல்லா மூங்கில்களும் வெட்டப்பட்டு துண்டாக்கப்பட்டு நிலையில் முதுகில் காயப்பட்ட முதுகோடு வந்து ஒரு மேடையில் கொடுக்கப்பட்டன. உலகத்தின் பல கலைஞர்கள் வந்தார்கள். அத்தனை பேரும் புல்லாங்குழல் இசைக்கும் கலைஞர்கள் வந்தார்கள், இசைத்தார்கள். அந்த இசையின் வெள்ளத்தில் அந்த புல்லாங்குழலுக்கு இடையே வந்த அந்த காற்று சொன்னது, பார்த்தாயா, நான் சொன்னேனே உங்களுக்கு ஒரு காலம் உண்டு என்று. அப்பொழுது அரங்கம் முழுவதும் இருந்த அத்தனை மக்களும் எழுந்து கைதட்டினார்கள். அப்பொழுதுதான் புல்லாங்குழல் சொன்னது, நான் பட்ட வேதனைக்கு இப்பொழுது பரிசு கிடைத்திருக்கிறது என்று. ஆம், என் அன்புக்குரியவர்களை, இந்த தாய்மரியிடம் தேடுவார்கள், ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் ஆண்டவர். இந்த ஆண்டவருடைய உன்னதமான பணியை இந்த அகில உலக திருச்சபையின் எல்லா நலன்களின் அன்னை மரியாள் தொடர்ந்து செய்கிறார். அதனால் தான் இன்றும் காட்சி கொடுக்கக்கூடியவராக தனிப்பட்ட மனிதர்கள் வாழ்வில் பெரும் வாழ்வை தந்து நம்பிக்கை தந்து உயர்த்தக்கூடிய தாயாக இருக்கிறார். நம்முடைய ஊரிலும் அந்த தாய் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். தாயின் வழியில் பயணிப்போம். வாழ்வின் போராட்டத்தில் சந்திக்கக்கூடியவற்றை இறை இயேசு வெற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய வழியில் இதோ இந்த தாய் மரியாள் நமக்காக பரிந்து பேசி விண்ணக அருட்கொடைகளை பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்தில். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபை தலைவர்களும் இறைமக்களும் உமது உடலிருப்பை உணர்ந்து கொள்ளவும் வலிமை பெறவும், அதனால் எம்செயல் வாழ்வின் செயல்பாடுகளாகவும் எல்லாம் உமது அன்பின் வெளிப்பாடுகளாக அமைந்திட வேண்டும் என்று புனித அடைக்கல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் பாடுவோமா? எஃப் மேஜர் பிடிச்சிக்கிறோம். எஃப் மேஜர். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. நல்ல மேய்ப்பவரே, எம் அன்பு இறைவா, இந்த ஆலயத்தில் கூடியிருக்கும் பங்கு சமூகத்தை ஆசீர்வதித்தருளோம். உமது அன்பு தாய் மரியாவை போல அன்பு பணிக்கென எம்மை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து தந்தையின் திருவுள்ளம் மகிழும்படி வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று புனித அடைக்கல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. நீதியின் தேவனே, எம் அன்பு இறைவா, பசித்தோருக்கும் உணவை பகிர்ந்து வாழ்ந்திடவும், நோயற்றோரை சந்தித்து ஆறுதல் தரவும், உடையிற்றோருக்கு உதவிடவும்,
சிறுமைப்படுத்தப்பட்டோருக்கு எதிராக குரல் கொடுக்கவும் அருள் புரிந்திட வேண்டும் என்று புனித அடைக்கல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. மாட்சியும் ஆட்சி மாணவரை எம் அன்பு இறைவா, நாட்டில் நல்லாட்சி அமர்த்திடவும் நல்ல நண்பர்களையும் தொழில் வளமும் வெற்றியான வாழ்க்கையும் எமக்கு அமர்த்திட அருள் தர வேண்டுமென்று புனித அடைக்கலன்ன வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. வழிநடத்தும் தெய்வமே என் அன்பு இறைவா, மக்களின் அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம் இவை இல்லாமல் தவிர்ப்பவர்களையும் வாழ முடியாமல் போராடும் குடும்பங்களையும் சமூகத்தில் தருகின்றோம். நீரே பகலில் வெளிச்சமாகவும் இறைவேறு ஆழ்தளமாகவும் இருந்து காத்திடவும் பிறரின் அன்பையும் அரவணைப்பையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் அவர்களுக்கு அருள் தந்திட வேண்டுமென்று புனித அடைக்கலனை வழியாக இறைவனை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் தாயினுடைய பரிந்துரையில் 2 கரங்கள் விரித்து ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய பெயரை சொல்லி நாம் செய்யக்கூடிய விவசாயம் சார்ந்த அனைத்து தொழில்களையும் எண்ணி பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காய் ஜெபிப்போம். என்று வாழும் இல்லாமல் இறைவா, எங்களுக்காக பரிந்து பேசும் அடைக்கல அன்னையை எம் ஊரின் பாதுகாவலியாய் கொடுத்ததற்கு நன்றி கூறுகிறோம். ஆறுதல் என்று இருக்கிற போது ஆறுதல் தரவும், நம்பிக்கையின்றி இருக்கிற போது நம்பிக்கை தரவும், உறவென்று இருக்கிற போது உறவு தரவும், எதிர்காலம் என்று இருக்கிற போது எதிர்காலம் தரவும் நீர் எங்கள் மேல் இரக்கம் கொண்டு ஆசிர்வதிக்கிறீர். அந்த நம்பிக்கை நாங்கள் வேண்டியிருக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிக்கிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பலியினில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே. அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே. படைத்தவரே என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உம் அன்பை உணர்ந்தேன் என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் அன்பை உணர்ந்தேன் என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா என்னை பலியாக
என்னை பலியாக மாற்றிடுவார். பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. ஆ தந்தவரே, என் உள்ளத்தை அன்பால் கவர்ந்தவரே. எனக்காக தந்தவரே, என் உள்ளத்தை அன்பால் கவர்ந்தவரே. உன் பாசம் உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் பாசம் உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவார். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் விழாவில் பேரின்பத்துடன் உமக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப் பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவும் மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு
எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளமாண்டவர் மன்னகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். அல்மைமிக்க தந்தாய், எம் தாயாக புனிதமிக்க அழைக்கல அன்னைக்கு நன்றியறிதலை மனம வந்து சமர்க்கின்ற இறை சமூகம் மருதாந்தையின் மீது ஆசிரியரை நிறைவாக புனிதிருவீராக. பங்கில் வாழ்ந்த அர்ப்பணியாளர்கள் சகோதரிகள் பங்கில் இருக்கிற அனைத்து குடும்பங்களிலும் சாந்தி சமாதானம் உள்ள சுகம் அநேகமாக விலங்குகளால் நிரப்ப பெற்று பேரின்ப பெருவாழ்வு வாழ்வீர்களாக. சிறு குழந்தைகளுக்கு நல்லவர் எதிர்காலத்தை அளித்து ஆசீர்வதித்தீராக. நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற உள்ளங்களை நிறைவாக ஆசிரியர் ஒரு ஆயுளை அவர்கள் பெற்று தந்தீராக. அதிகமான விளைச்சலை எங்களுக்கு அளித்து ஆசீர்வதித்தீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கின்ற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் எங்கள் ஆயர் லூதானந்தம் எல்லா திருநிறை ஆகியவரோடு திரு அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். அன்னை மரியாள் தன் கருவிலும் கரத்திலும் சுமந்து ஆறுதல் தரும் தெய்வம் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பிரியமானவர்கள், இப்பொழுது வழங்கப்படுகின்ற நற்கருணை விருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிற மத சகோதர சகோதரிகள் தங்களுடைய இருக்கையிலேயே அமர்ந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார். என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாம் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார். என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மகிழாக நானும் என்னாவில் ஆனந்த
வந்த ராகம். கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீட நான் இங்கு உளம்பாடினேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் நிமிராக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, பாஸ்கா அருளடையாளத்தால் ஊற்றம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உமது திருமகனுடைய தாயின் விழாவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. அடைக்கல அன்னையின் அரவணைப்பில் வாழும் நாங்கள் அன்னையின் வழியில் என்று பயணிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. நண்புக்குரியவர்களே, எல்லோருமே ஆமேன் ஆசீர்வதியும் சொல்லுவோம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அந்த பதிலும்படி சொல்லுங்கள். இறைவன் தாமே அன்னை மரி வழியாக உங்களுக்கு எல்லா நலன்களும் அருள்வாராக. ஆமென். ஆசீர்வதியும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல எதிர்காலம் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதியும். உங்கள் தொழில்களும் விவசாயம் பெருகச் செய்வாராக. ஆமென். ஆசீர்வதியும். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஆசீர்வதியும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு தந்து ஆண்டவர் உயர்த்துவாராக. ஆமென். ஆசீர்வதியும்.
குழந்தை பேர் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதியும். எல்லா நன்மைகளால் உங்கள் வாழ்வை நிரப்புவாராக. ஆமென். ஆசீர்வதியும். வயலிலும் நகரிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதியும். போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதியும். இல்லத்தின் வாசலில் வான தூதர்கள் நிறுத்தி வைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிரால் நிரப்பி என்றும் வழி நடத்துவாராக. இறைவனுடைய அன்பில் தொடர்ந்து அன்னையின் வழியில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைமக்கள் அனைவரும் அமரவும். ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. உயிர்த்த இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் மாலை